நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். மக்கா, இந்த திமுக கவர்மெண்ட் ஒரு விளம்பர கவர்மெண்ட், இது செயல்படாத கவர்மெண்ட். இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா செயல்படாம இருக்காருன்னு நாம சொன்னப்ப சில பேர் உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சென்னை இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு அந்த சில பேர் கூட இந்த கவர்மெண்ட பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன என்ன மக்கா, மழை விட்டு 3 நாள் ஆச்சு, இன்னமும் தலைநகர் மிதந்துட்டு தான் இருக்கு. சென்னை வியாசார்பாடி பக்கம் 2 நாளா ஒரு ஆண் சடலம் மிதந்துட்டு இருக்கான். அதை மீட்டெடுக்க கூட இந்த கவர்மெண்டால முடியல. அப்ப பாத்துக்கோங்க சென்னையோட நிலைமை எப்படி இருக்குன்னு. சென்னை மீண்டு விட்டதுன்னு உடன்பிறப்புகள் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. இன்னமும் சென்னை மிதந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் விரிவான செய்திகளை பார்ப்போம். இப்ப போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க போன அண்ணன் உதயநிதிய வெளுத்து விட்டுருக்காங்க ஒரு டீச்சர் அம்மா. பாவம், அந்த அம்மா போட்ட போல ஆடி போயிட்டாரு அண்ணன் உதயநிதி. I'm a school teacher and I'm suffering for the fact they're not handling me. What nonsense is this? Is this the way you handle a teacher? She's bullying me. Is this the way you treat a lady? Actually, I'm a school teacher. They are pushing me and pulling me. சென்னையில ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்ன நம்ம அக்கா பிரியாவோட ஏரியாவை வெள்ளத்துலதான் மிதக்குதான். மழை தண்ணிய வெளியேற்றலன்னு சொல்லி மேயர் பிரியா வீட்டை சுத்து போட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில வெள்ளத்துல சிக்கி இருக்கிற மக்களை காப்பாத்த காசு கேக்குதாங்களாம்ப்பா. தலைக்கு 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் கேக்குறாங்களாம். காசு கொடுக்கறவங்கள தான் முதல்ல போட்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்களாம். இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் மீட்பு பணின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுதாங்கப்பா. சென்னை பள்ளிக்கரணையில மின்வாரிய ஊழியர்களுக்கு நவீன போட்டு கொடுத்திருக்கு இந்த விளம்பர மாடல் கவர்மெண்ட். அந்த போட்டை கொஞ்சம் நீங்களே பாருங்க. இப்படி இருந்தா சென்னை எப்படி மீண்டு வரும்னு நீங்களே சொல்லுங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். சென்னையில இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குன்னு நாடாக தெரியாத நாடக கும்பல் கூச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு. ஐயா, சென்னையில பல ஏரியாக்கள்ல பால் கிடைக்கல. 3 நாளா தொடர்ந்து கரண்ட் கட் ஆகி கிடக்கு. செல்போன்ல டவர் கிடைக்க மாட்டேங்கி. அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாம் வசதியா கிடைக்கிறதால இயல்பு வாழ்க்கை திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு நிஜமா நாங்க கேட்கல, ஜனங்க கேக்குறாங்க. மழை வெள்ளத்தால சென்னை ஸ்தம்பிச்சு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஸ்தம்பிச்சு நிக்கிறது சென்னை இல்ல, நாடாள தெரியாத இந்த விளம்பர கவர்மெண்ட் தான். ஏன்னா சென்னையில அவ்வளவு பெரிய மழையெல்லாம் ஒன்னும் பெஞ்சிடல. 2015ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது 3ல் 1 பங்கு மழை தான் பெஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் சென்னையில வெள்ளம் வடியாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், இந்த விளம்பர கவர்மெண்ட் முன்னேற்பாடுகளை எடுக்கல. சென்னை மேயரா இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், எப்ப கேட்டாலும் சென்னையில மழை தண்ணி நிக்கவே நிக்காதுன்னு அடிச்சு சொன்னாங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட 1 மணி நேரத்துல போயிடும், 2 மணி நேரத்துல போயிடும்னு அசால்ட்டா தான் பதில சொன்னாங்க. இவங்க அசால்ட்டா இருந்ததாலதான் சென்னை மக்கள் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில இருந்தப்ப எத்தனை புயல் வந்தது. அந்த கவர்மெண்ட் இப்படியா இருந்தது? புயல் வர்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த பகுதியிலெல்லாம் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மீட்பு படைகளை முன்னாடியே அனுப்பி வச்சிடுவாங்க. சமுதாய கூடங்கள்ல சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிடுவாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய புயல்கள்ல கூட பாதிப்பு பெருசா இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த விளம்பர கவர்மெண்ட் அப்படி ஏதாவது செஞ்சதா? மீட்பு படைகளை முன்னாடியே அனுப்பி வச்சதா? இந்த நொடி வர எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு இருக்குங்கிறது கூட அரசாங்கத்துக்கு தெரியல. டிவியில சொன்னாதான் போட்டை தூக்கிட்டு ஓடுதாங்க. எந்த முன்னேற்பாடும் செய்யாததுதான் இந்த பாதிப்புக்கு முழு காரணம். இதுல கொடுமை என்ன தெரியுமா? கூச்சமே இல்லாம சென்னை மீண்டு வருகிறதுன்னு சொல்லுதாங்க. முதல்ல எல்லா பக்கமும் கரண்ட கொடுத்தாங்களா? இல்லையே.
குறைஞ்சபட்சம் பால் பாக்கெட்டாச்சும் கொடுத்திருக்காங்களா? அதுவும் இல்லையே. கடைகள்லயே கடுங்காப்பி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆவின்ல ஆரம்பிச்சு எல்லாமே முடங்கி கிடக்கு. ஐயா ஸ்டாலின் நாடகம் போடுறதுல காட்டின அக்கறைய கொஞ்சம் இந்த புயல் விவகாரத்துல காட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இத்தனைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிக எம்எல்ஏக்களை கொடுத்தது நம்ம சென்னை மக்கள் தான். ஓட்டு போட்ட மக்களை எப்படி தத்தளிக்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இனியாவது சென்னை மக்கள் உஷாராகணும். சிங்கார சென்னை, கார் ரேஸ்ன்னு திமுக பண்ற விளம்பரங்களை பார்த்து ஏமாறாம இருக்கணும். வேளச்சேரி பக்கம் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க போன அண்ணன் உதயநிதியை அசிங்கப்படுத்தி விட்டாங்க ஐயா. தெரியாதனமா போய் ஒரு டீச்சர் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த அம்மா என்னடான்னா நடு ரோட்ல நின்னு பாடம் நடத்திருச்சு. நான்சென்ஸ் கின்சென்ஸ் அந்த அம்மா இங்கிலீஷ்ல கிழித்த கிளி இருக்கே, அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கு. வீட்டுல செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்த நம்ம பட்டத்து இளவரசரை வாங்க தம்பி நகர்வலம் போலாம்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க அமைச்சர்கள். வேளச்சேரியில வெள்ளம் வந்திருக்கு, ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணிட்டோம். நீங்க வந்ததும் மக்கள் ஆகா ஓகோன்னு உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. விளம்பரம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதியை நம்ப வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? அமைச்சர் KN நேருவும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தான். வந்த இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு டீச்சர் அம்மா அண்ணனை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இதுதான் நீங்க ஒரு பெண்ணை நடத்துற விதமா? நான்சென்ஸ்னு அந்த அம்மா இங்கிலீஷ்ல ரவுண்டு கட்டி அடிச்ச அடியில அண்ணன் உதயநிதி ஆடி போயிட்டாரு. என்ன அடிங்கிறீங்க? அவ்வளவு அடியிலையும் அண்ணன் வாயை திறக்கவே இல்லையே. I'm a school teacher and I'm suffering for the fact they're not handling me. What nonsense is this? Is this the way you can handle a teacher? She's pulling me. Is this the way you treat a lady? She's pulling. டீச்சர் அம்மா கிழிச்ச கிளியில பதில் சொல்ல முடியாம முடிச்சிட்டு நின்ன அண்ணன் உதயநிதி ஐயா KN நேருவை பார்த்து எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போங்க ஐயாங்கிற மாதிரி பார்த்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட KN நேரு என்ன பண்ணாருன்னு பாருங்க. பாத்தீங்களா? அவ்வளவு நேரமெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி அண்ணன் உதயநிதியை கூட்டிக்கிட்டு ஓடுறாரு. ஏன் அமைச்சர? நம்ம உதயண்ணன் வீட்டுல தாத்தா முன்னாள் முதல்வர், அப்பா முதல்வர், அண்ணன் அமைச்சர், அண்ணனோட அத்தை MP, இன்னும் பல உற்றார் உறவினர்கள்லாம் MP MLAவா இருக்காங்க. இந்த பதவியெல்லாம் கொடுத்தது இன்னைக்கு தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிற இந்த சென்னை மக்கள் தானே. பாவம், எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற அந்த மக்கள் கிட்ட ஒரு நிமிஷம் நின்று பேச மாட்டீங்களா? அப்படி என்ன அவசரமா வேலை பார்க்க போறீங்க? அட நாங்க கேட்கல, ஜனங்க கேக்குறாங்க, பதில் சொல்லிடுங்க. சென்னையில வெள்ளம் வந்ததை கூட தாங்கிக்கிடலாமப்பா, ஆனா காப்பாத்த காசு கேக்குறாங்க பாருங்க, அதத்தான் ஏத்துக்க முடியல. வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பொருளெல்லாம் சேதமாயி உசுறு பொழைச்சா போதும்னு நிக்கிற மக்கள் கிட்ட 1000 கொடு 2000 கொடு அப்பதான் போட்ல ஏத்துவேன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஸ்டாலின் ஐயா, இதுதான் உங்க கவர்மெண்ட் மீட்பு பணிகளை செய்யற லட்சணமா? அட நாங்க கேட்கல சாமி, ஜனங்க கேக்குறாங்க. சென்னையில அண்ணா நகர், டி நகர், விருகம்பாக்கம், சாலிகிராமம், KK நகர், வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி, புளியந்தோப்பு, பெரம்பூர், புரசைவாக்கம், திருவெற்றியூர், ராயபுரம், காசிமேடுன்னு பாக்குற பக்கமெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது. குறிப்பா வேளச்சேரியிலையும் பெருங்குடியிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்ததால மக்கள் வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களை மீட்டு வெளியே கொண்டு வர விளம்பர கவர்மெண்ட் உருப்படியா எந்த முயற்சியும் எடுக்கல. இந்நேரம் களத்துக்கு வந்திருக்க வேண்டிய முதலமைச்சர் ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு போன் மூலமா மீட்பு பணிகளை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. விளம்பர கவர்மெண்ட் மீட்பு பணிகள்ல கவனம் செலுத்தாததால இப்ப மீட்பு பணிகள்லயும் காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சில உடன்பிறப்புகள். வேளச்சேரி பக்கம் தண்ணியில தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களை போட்டு மூலமா மீட்டு வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் கேக்குறாங்களாம். கொடுத்தா தான் போட்ல ஏத்துவேன்னு மிரட்டுதாங்களாம். இதனால பல மக்கள் வெளியில வர முடியாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுதாங்கப்பா. இந்த விளம்பர கவர்மெண்ட் மேல மக்கள் உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க. வெள்ளத்தை தடுக்க போறேன்னு 4000 கோடியை நாசமாக்கணும் இல்லாம இப்ப இந்த வெள்ளத்துல இருந்து மக்களை மீட்க கூட திறமை இல்லாத கவர்மெண்டா இந்த கவர்மெண்ட் இருக்குன்னு
கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீண்டு வெளியில வந்த மக்களுக்கு முறையான வசதிகளை இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கல. சமுதாய கூடத்துல தங்கி இருக்கிற மக்களுக்கு போர்வை உட்பட எந்த ஒரு அடிப்படை தேவையான பொருட்களையும் கொடுக்கல. சாப்பாடு போடுறதுல கூட முறையான ஏற்பாடுகளை செய்யாம இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் விளம்பரம் பண்ணி ஊர்வாயை அடைச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் உணரணும். விளம்பரம் பண்றதை நிறுத்திட்டு களத்துக்கு வந்து மக்களோட தேவையை கேட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சொல்லுதாங்க. மக்கா, இந்த விளம்பர கும்பல் மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு சில சினிமா நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்றதாலதான். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறிடுச்சு. சினிமா நடிகர்கள்லாம் விளம்பர கம்பெனியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம உதயண்ண இருக்காருல, அவரு ஸ்கூல் படிச்ச காலத்திலயும் சரி, சினிமாக்கு வந்த காலத்திலயும் சரி, ஒரு நடிகர் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாப்ல. அவரே இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா, என் வீடு வெள்ளத்துல முங்கிருச்சு, பால் கிடைக்கல, கரண்ட் இல்ல, சோத்துக்கு வழி இல்ல, யாராவது உதவி பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு. அப்ப நிலைமை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. அண்ணனுடைய நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா விமர்சனம் பண்ற அளவுக்கு மோசமா இருக்கு. இந்த விளம்பர கவர்மெண்ட் அந்த அளவுக்கு தான் செயல்பட்டு இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல சென்னை எப்படி மீண்டு வருமா வராதா அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.